கர்நாடகா சைடு போகிற ரூட் இது. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். மக்களே, நான் தான் உங்கள் NS கேப்டன். என்னடா நீ சுந்தர் ப்ளோ விலாகில் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கலாம். அவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டார். ஒகேனக்கல் ரோட்டை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலனா நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். லிங்க் அவர் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பார். ஸோ அந்த ரோட்டில் ஒரு 28 கிலோமீட்டர் கடுமையான ரோட்டில் வண்டி ஓட்டி அவரால் ஒன்றும் முடியல. ஸோ அதனால் ப்ரோ நீங்கள் விலாக் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டில் எங்கே நின்றுட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலில், வேகாத வெயிலில் வெந்து நூடுல்ஸாக நொந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ தூரம் எங்கே வந்து நின்றுட்டுருக்குறோன்னா, காஞ்சி போனோம் ஒகேனக்கல்லில் நின்றுக்கிறதா. இவ்வளோ தான் தண்ணி. இதுக்கு மேலே தண்ணியே எங்கேயும் இல்லை. நாங்களே எல்லா பக்கமும் சுற்றிட்டு வந்துட்டோம். அந்த ஃபால்ஸ் தண்ணி ஊற்றும் தெரியுங்களா, அதான் அந்த மரம் தெரியுதா, அங்கே அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்குது. அவ்வளோ தூரம் இந்த வெயிலில் போகிற அளவுக்கு என்கிட்ட ஸ்டாமினா இல்லை. அதனால் இங்கிருந்தே விலாக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இருங்க அப்படியே பேக் கேமராவை திருப்பி பேக் வியூலாம் காட்டு. மனிதர் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு பாருங்க, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஐயோ வெயில். அங்கே தான் இருக்கும். வெறும் பாறை தான் இருக்குது. அதே 2 லட்சம் 3 லட்சம் கண்ணாடி தண்ணிலாம் போகும்போது இந்த பாறையை கண்ணில் கூட பார்க்க முடியாது. இப்போ எவ்வளோ பாறை, வெறும் பாறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இது அந்த பக்கம் அந்த வீடெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ தான் இது. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அதுதான் நம்ம தமிழ்நாடு சைடு ஒகேனக்கல். அந்த டவர்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தமிழ்நாடு சைடு ஒகேனக்கல், பெண்ணாகரம். ஸோ நாம் இப்போ நின்றுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோபிநத்தம் தாண்டி ஒகேனக்கல், அதாவது கர்நாடகா சைடில் நின்றுட்டுருக்கோம். கர்நாடகா அங்கே போனீங்கன்னா தமிழ்நாடு. இந்த கேப்பை தாண்டி அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா தமிழ்நாடு, இது கர்நாடகா. ரெண்டுக்கும் நடுவில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம சுந்தர் ப்ரோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. அதனால் நான் போய் இங்கே எங்கேயாவது சொத்துன்னு ஒரு மணி நேரம் உளுந்து எழுந்திரிச்சிட்டு வரேன். நிறுத்தி போனால் கூட அந்த 200 ரூபாய்க்கு தான் வாங்கி. இப்போ போய் நான் மூஞ்சி கழுவிட்டு வந்தேன்னு வைங்க, ஒரு 3 மூங்கி எழுந்திரிச்சா போதும்.